இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு தேவையான எரு, மாட்டுச்சாணி, ஆட்டுச்சாணி எடுக்க போகிறோங்க. வாங்க போவோம். மாடு அந்த பக்கம் வருது. அநேகமாக அந்த பக்கம் சாணி போட்டுக்குன்னு நினைக்கிறோங்க. அதை நோக்கி போகிறோம். அந்த பக்கம் சாணி இருந்தால் நம்ம இந்த கூடையில் எடுத்துக்கிடுவோம். இந்த வாளியில் எடுத்துக்கிடுவோம் மாடி தோட்டத்துக்கு. இங்கே பாருங்க, அங்கங்கே கிடைக்கிற உரத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ண போனீங்கன்னா இந்த உடஞ்ச பாட்டிலு இதெல்லாம் உடஞ்சி போட்டிருக்காங்க. இது மேலே கூட மாடு சாணி போட்டிருக்கலாம். பிறக்கிறவங்க பார்த்து கவனமாக பிறக்குங்க. மாட்டு சாணி பிறக்க வந்த இடத்துல ஒரு இறந்த பழத்தை பார்த்துங்க. நல்லா கொத்து கொத்தாக அழகாக காய்ச்சிருக்கு. சில பழங்கள் நல்லா பழுத்திருக்கு. சரி, வந்த இடத்துல இயற்கை முறையில் எந்த ஒரு உரமும் தெளிக்காமல் வளர்ந்த இதை சாப்பிட்டு சுவைப்போங்க. கொஞ்சம் பழங்கள் மட்டும் பறிச்சிருக்குங்க. தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் பறித்து சாப்பிட்டுக்கிடுவோம். இதை முதல்ல சாப்பிடுவோம். நம்ம இன்றைக்கி சாணி அழியாச்சுங்க.